பரிசுத்த ஆவியானவர் செய்கிற பெரிய தியாகம் இது. நம்ம அந்த தியாகத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசுவின் தியாகத்தை மட்டும்தான் நம்ம சொல்றோம், ஆனா பரிசுத்த ஆவி இன்னைக்கும் நம்ம சகிச்சு கொண்டிருக்கிறார். புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது நிறைய நேரம் சொன்னேன், யோ நான் உன் கூட இருக்கிறேன், இல்லைன்னா இன்னும் இருந்ததுன்னா என்னைக்கோ விட்டுட்டு போயிருக்கோம். ஏதோ பெரிய தியாகம் செய்யற மாதிரி என்னது பரிசுத்த ஆவியை நினைக்காத அப்படி பேசியிருக்காரா? நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரா? நம்ம வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? நம்ம குத்தி பேசுற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரியும் நீ இப்படிதான், என்னைக்கு நீ ஏன்று ஏற்றுக்கொண்டே அன்னையிலிருந்தே எனக்கு தெரியும் நீ திருந்த மாட்டேன் அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்காரா பரிசுத்த ஆவியானவர்? நம்மனா பட்டுன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த நேரத்திலும் மிக அன்பா நம்மளை அரவணைத்து கொண்டு செல்கிறார். வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுறார், நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய பெரிய ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய சாட்சி. உறவை முறிச்சிட்டு போல அவரு இன்னும் நம்ம கூட உறவு தான் வச்சிட்டு இருக்கிறாரு. உறவை முறிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த உறவை நிலை நிறுத்த வைக்கிறது, அதை உறுதிப்படுத்துவது அவ்வளோ ஈஸி கிடையாது.